ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் விவசாயி பேசுகிறேன். பாருங்கள், அப்படியே ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணிட்டு வரும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தோம், பருத்தி போட்டிருந்தாங்க. 15 நாள் தான் ஆகுதுன்னாங்க. அருமையாக முளைச்சிருக்கு. நல்ல விதை, அருமையான விதை கொடுத்துருக்காங்க. கடுமையான உழைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். 15 நாள் தான் இருக்கும். மருந்து போட்டிருக்காங்க, நல்லா செஞ்சுருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு நிப்பாட்டியிருக்காங்க வயலில். பாருங்கள், ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. நல்லா முளைச்சி வந்திருக்கு. அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், செடியை 15 நாள் தான் ஆகுதான். அருமையாக இருக்குங்கிறாங்க. பரவாயில்ல, அருமை சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் விவசாயம் பிடிக்கணும், எல்லோரும் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம போடுற ஆடையிலேருந்து நம்ம போடுற முக்காடுலேருந்து எல்லாமே வந்து பருத்தி தான். பருத்தியில் வர்ற அந்த நூல் தான் பருத்தி கிளம்பி அந்த பஞ்சு வெடித்து வச்சு பஞ்சு வெடித்து அதில் எடுத்துகிட்டு போய் மில்லில் கொடுத்து அந்த நூலை எடுத்து தான் நமக்கு நூலாடை. அழகாக பாருங்கள், நம்ம போட்டுக்கிறோம், விதவிதமாக போட்டுக்கிறோம் ட்ரெஸ்ஸு. எல்லாத்துக்குமே காரணம் விவசாயி தான். அவங்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள், அந்த வீடியோவை பார்த்து தள்ளி விட்றாதீங்க. மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைப், லைக், நல்லா கமெண்ட்லாம் பண்ணி கமெண்டில் இந்த இதுக்குள்ளே நாங்கள் கேள்வியெலாம் நல்லா கேட்டோம், எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு. இதுக்கெல்லாம் கமெண்டில் நீங்கள் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நாங்கள் லிங்க்கு. அதில் வந்து பாருங்கள். என்ன செய்யணும்னு கமெண்டில் கேட்டிங்கன்னா, அது எப்படிலாம் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே நாங்கள் விவரங்கள்லாம் சொல்லுவோம். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயனடையலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். மறந்துடாமல் வீடியோ தள்ளி விட்றாமல் பாருங்கள். பார்த்தா தான் ஃபுல்லாகவே பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்ன பேசியிருக்குன்ட்டு. கவலைப்படாதீங்க. ஆக மொத்தம் எல்லாமே எருவு தான் போட்டிருக்காங்களாம். எருவு தான். விதை போடும்போது எருவு போட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த கன்று வந்து திருப்பவும் கிளம்பும். எருவு போடும்போது அந்த எருவு அந்த கன்றுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வெறும் எருவாகவே போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா பயன்பெற்றுருக்காங்க. மறந்துடாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.